மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வாயு பிரச்சனையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாயு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தசவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் கேஸ்ட்ரிக் இது வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் கேஸ்ட்ரிக் சாதாரண வாயுவாக போயிட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே உருமாறி அது ஹை ஹீட், அதாவது சொல்லுவாங்க வெட்ட வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு அதாவது வெட்ட வாயு கெட்ட வாயு. நம்ம சொல்லுவோம் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு ஏன் கேஸ் வருது தெரியல. நான் சாப்பிட்றதெல்லாம் நல்லா தெரியுது, நான் ஃபுல்லாக நல்லா தான் வந்து மனஜலம் கழிக்கிறேன், ஆனால் எனக்கு கேஸ் வருது. ஆனால் ஓல்டு கழிவுகள்னு ஒன்று இருந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்மளோட குடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது நல்லா கேட்டவங்க இப்போ உள்ள ஜெனட்டிக் உள்ள விஷயங்களில் ஜெனட்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்றது வெளியே இருந்து நினச்சிட்டு இருக்காங்க. தப்போம். 80% வெளியில் போயிடும், மீது 20% உள்ளே நிற்கும். அதான் டெஸ்பாச்சரும். ஒரு வீடு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக உள்ள சாப்பிட்றோம், வெளியே ஏற்றுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த டெஸ்பாச் ரூம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழிவுகள்லாம் வெளில போட்டு வச்சுருப்போம். அது மாதிரி பாதி கொண்டு போய் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா உட்காந்து போகிற டாய்லெட்டு நம்ம என்னைக்கு இந்தியன்லேருந்து வெஸ்டர்னுக்கு போனோமோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 80% தான் வெளியேறும். நீங்கள் ஆரோக்கியமாகவே இருந்தாலும் மீது 20% உள்ளே இருக்கும். ஏன்னா நீங்கள் உட்கார ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, மூட்டு வலி பிரச்சனை இருக்குது, வேறு வழியே இல்லை, எனக்கு மூட்டியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, எனக்கு வயசாகிடுச்சு, அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெஸ்டர்ன் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்தியன் டாய்லெட்லேயே நீங்கள் உட்காந்து ஸ்டைல் உட்காந்த பிறகு தான் இந்த குடல் மடித்து உட்காந்து என்ன பண்ண கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. நம்ம துணி அப்படி புளிவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்த மட்டும் தான் புளிஞ்சு எல்லா டஸ்ட்டும் வெளில போகும். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், இல்லை தான் வெளில போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உள்ளே போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, மீதி இருக்க இந்த 20% இருக்குது பார்த்தீங்களா, அது கொண்டு போய் நீங்கள் முழுசாக கீழே உட்காந்து நீங்கள் வந்து மலம் போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்காது. இது போய் என்ன பண்ணும், மீதி இருக்கிறது போய் இருக்க கல் மாதிரி இறுகி டெஸ்பாச் ரூம்ல இருக்கும். இது குறிப்பிட்ட காலம் கழித்து இறுகி கல்லாகி, அதுதான் சொல்லுவாங்களே, ஒரு செப்டி டேங்க் ரொம்ப நாள் கழிச்சு வந்தால் கேஸ் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதில் இறந்தே போயிருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி அங்கே ஒரு கேஸை உருவாக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு கார்பரேட் கல்ல தண்ணிக்குள்ள போட்டிங்கன்னா சின்ன அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பபுள் வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் அந்த டெஸ்பாச் ரூம்லேருந்து ஒரு கேஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்லா தான் போனேன், எங்கேருந்தாயா அந்த கேஸ் வருது, அப்படி உருவாக்கியிருக்கும். அடுத்த 1 ஹவர்ல ஃபில்லப் ஆயிரும், பலூன் ஓப்பனர் மாதிரி உருவாயிரும். ஏன்னா குட்டி குட்டியாக அந்த பபுள் ஃபார்ம் ஆகி எங்கேருந்து வருது, டெஸ்பாச் ரூம்லேருந்து வருது. இதுக்கு தான் என்ன சொன்னாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடல் கழிவு தேவை, உடல் சுத்தம் தேவை, பேதி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது யாருமே இன்னைக்கு பண்ணுறது கிடையாது. மேலும் 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 போய் அந்த டெஸ்பாச் ரூமில் சேர்ந்துச்சுன்னா அங்கே பெரிய கல்லையே அங்கேயே கேன்சர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் கோலன் கேன்சர். இந்த மாதிரி நம்ம என்னைக்கு இந்தியன் டாய்லெட்டை நம்ம புறக்கணித்தோமோ அன்னைக்கு தான் அந்த கோலன் கேன்சர் அதிகமாச்சு. நீங்கள் புள்ளி விவரம் எடுத்து பார்த்துக்கலாம். ஆக முட்டி வலி பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு உட்கார்றது இந்த சிந்தனையே இல்லை. கீழே சம்பளம் போட்டே உட்காரதில்ல, டைனிங் டேபிள் ப்ளஸ் பட் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் சாப்பிட்றீங்க, செரிமான பிரச்சனை வந்துடுது. அதுவே பாதி செரிக்காத உணவை கொண்டு போய் டெஸ்பாச் ரூமில் போட்டுருது. ஸோ இது முக்கியமான காரணம். ஒன்று டைனிங் டேபிள், இன்னொன்று வந்து உட்கார்ற ஸ்டைல். சாப்பிட்ற ஸ்டைலும் தப்பு, உட்கார்ற ஸ்டைலும் தப்பு. அப்போ பாருங்கள் எங்கே நடக்குது ஒரு பெரிய தப்பு, இங்கே தான் நடக்குது. சரி, இதெல்லாம் வந்து காசஸ். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நில ஆவாரை பவுடர், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சூரத்து நிலாவரைன்னு சொல்லுவாங்க. நைட்டு நம்ம சாப்பிட்ட பிறகு நில ஆவாரை அது 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வயிறு சுத்தமாகும், பழைய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். இது பேதியெல்லாம் ஆகாது. ஸோ இது வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சுத்தமாக இருக்குன்னு நினச்சின்னா சனி ஞாயிறு எடுத்துக்கோங்க, சனிக்கிழமை எடுத்து சண்டே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஆனால் பேதி ஆகாது, உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும். பேதி மாத்திரை தனி, அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ராஜபேதி மாத்திரைன்னு நாட்டு மருந்து கடையில் இருக்கும், எடுத்து அவ்வளோ பேர் எடுத்துக்கணும். இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ 100% எழுதி வச்சுக்கலாம், 100 ஆயுசு. ராஜபேதி மாத்திரை நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. சின்னவங்க எவ்வளோ எடுக்கலாம், பெரியவங்க எவ்வளோ எடுக்கலாம் தெளிவாக அதில் லிஸ்ட்லேயே இருக்கும். அது வந்து நிற்கலைன்னா அது என்ன குடிச்சா ஸ்டாப் ஆகணும் அதை கொண்டு இல்லை டீட்டெயில் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நிலாவரை வந்து டெய்லி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு. ஸோ 1 வாரம் நிலாவரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆனால் டெய்லி நீங்கள் வந்து நான் சுத்தமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பழைய கழிவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, கட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளில ஏற்றுறதுக்கு 1 வாரம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். ஜஸ்ட்டு வார்ம் வாட்டரில் எடுங்க. உங்கள் வயிறுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி க்ளீன் ஆகி சுத்தமாக இருப்பீங்க. ஸ்கின் டிசீஸ்லாம் காணாமல் போயிடும். உங்களுடைய கண் ஃப்ரெஷ்ஷாக முடி நல்லா இருக்கும். ஏன்னா குடலில் இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட்லாம் வெளில போயிடும். குடல் சுத்தமாகிடுச்சுன்னா உங்களுடைய தேகம் மிளிரும், கருப்படிக்காது, தூங்கின மாதிரியே இருக்க மாட்டீங்க. இது முக்கியம். அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கடுக்காய் பவுடர். கடுக்காய் உண்டோர் மிடுக்காய் இருந்தாருன்னு ஏன் சொன்னாங்க, காரணம் இதுதான். ஸோ அப்போ வந்து அது கூட 1/4 டீஸ்பூன், நல்லா இருக்க பட்சத்தில் 1/4 டீஸ்பூன், பிரச்சனை இருந்துச்சுனாக்கா 1 டீஸ்பூன் கடுக்காய் மட்டும். அது அழகாக சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருங்க, குடிச்சிருங்க. அடுத்த நாள் பாருங்கள் ஃப்ரீ மோஷன் இருக்கும். இதை டெய்லி எடுத்துக்கலாம். கடுக்காயை மட்டும் டெய்லி எடுக்கலாம்.
தேவையில்லாத கொழுப்பு காணாமல் போயிடும், ஹார்ட்ல உள்ள பிளாக்கு காணாமல் போயிடும். அதே மாதிரி இதெல்லாம் முக்கியமான விஷயம். கேஸ்ட்ரிக் வயிறு இதெல்லாம் போனால் மட்டும்தான் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகாது. சில பேர் இந்த இடத்துல படுக்கவே முடியாது, இங்கே லாக் ஆயிருக்கும். படுத்தாலும் இங்கே வந்து லாக் ஆயிரும், உட்காந்தே தூங்குவாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்கான ஒரு விஷயம். ஆன்சைட்டி, தூக்கமே இருக்காது, காலையில் போய் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு சோற்றுக்கத்தாழை, செங்குமரின்னு சொல்லுவாங்க, ஆனால் குமரின்னு சொல்லுவாங்க. இந்த சோற்றுக்கத்தாழை என்ன பண்ணுறீங்கன்னா அது மேலே சீவிடுங்க. இந்த சின்ன சின்ன பீஸாக ஜெல் மாதிரி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10-20 பீஸ் இல்லைன்னா 10 பீஸ். அதை வந்து என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் ஒரு 7 வாட்டி அலசிடுறீங்க. அந்த கசப்பு அகன்று போய்விடும். இப்போ அந்த பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் போட வேண்டியது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம். நீங்கள் எனக்கு சுகர் இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சும்மாவே சாப்பிடுங்க. ஆனால் இதில் போடும்போது சுகர் உங்களுக்கு பேலன்ஸில் தான் இருக்கும். நம்ம சுகர் எடுத்தாலும் மாத்திரை எடுத்துக்க தான் போகிறோம், மருந்து எடுத்துக்க தான் போகிறோம். அப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது என்றைக்குமே நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் மோஷன் இன்னைக்கு போயிடும். அதில் வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் சுகர் ஏறாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் 300 இருக்கீங்கன்னா 350, 200 இருந்துச்சுன்னா 250, 150 ஏறும். ஒரு யூரின் மோஷனில் போயிடும். நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற தான் செய்யும். ஏன்னா சர்க்கரைனாலே அதுக்கு ஒரு குணத்தை காட்டும். நல்லா ஓடிட்டு இருக்க ஒரு பையன்கிட்ட கொடுத்து ஃபுல்லாக குளுக்கோஸ் ஒன்று சாப்பிட்டு எடுத்திங்கன்னா 500 காட்டும். அப்போ அவனை சர்க்கரை வியாதிக்காரனா இல்லை. பேலன்சிங் எனர்ஜி, சுகர் இஸ் எனர்ஜி, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த சோற்றுக்கத்தாழை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து ருத்ரவாயு இருக்குது, இதை என்னால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஹார்ட் பிரச்சனையா இதே சொல்லிக்க முடியலன்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கரெக்டாக ஒரு 20-25 நாள் இந்த சோற்றுக்கத்தாழை பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம வந்து வெள்ளத்தோடையோ இல்லை நாட்டு சக்கரையோடய மிக்ஸ் பண்ணி அழகாக சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 3-4-5 நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் பிரச்சனை காணாமல் போயிடும். அப்படி சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரிட்டபிள் பவுல்னு சொல்லுவாங்க, அது காணாமல் போயிடும். டைஜஷன் நல்லாயிருக்கும், ஹெல்த் நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் அலசிட்டு நீங்கள் உள்ளே போடுங்க. சும்மா சின்ன சின்ன பீஸாக உள்ளே போட்டு ஒரு 10 பீஸ் அதில் நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. 2 நாளில் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இதையும் தாண்டி எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அம்மான் பச்சரிசி பவுடர், இதுதான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது நான் எல்லா சேனல்லையும் சரி எல்லா பதிவுலையும் சரி நான் அதை சொல்லுவேன். கழுத்துலேருந்து வயிறில் வரைக்கும் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கு வயிற்றில் புண்ணு இருக்குது, எனக்கு சாப்பிட முடியல, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அம்மான் பச்சரிசி மிகப்பெரிய ஒரு தேர்வை கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு காலையில் குடிச்சிருங்க எம்டி ஸ்டமக்கில். அதே மாதிரி ஈவினிங் ஒரு டைம் இதுமாதிரி கரெக்டாக ஒரு 20 நாள் எடுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்த இடமே காணாமல் போயிடும். உடல் புண் ஒரே வாரத்தில் ஆறிடும். ஸோ இதுதான் அம்மான் பச்சரிசியோட மகா குணம். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டியாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம்தான். ஏன் ரூட் காசஸ், அந்த ரூட் காசஸ்ல ஒரு டயக்னைஸ், அந்த டயக்னைஸ் பண்ணிட்ட பிறகு அது இதை எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயம்தான். ஆக வயிறு என்ற மிகப்பெரிய மூளையை சிந்திக்க வைக்க மட்டுமே யூஸ் பண்ணி அதை வயிறு சிந்த கண்ணீர் சிந்த வச்சிடக்கூடாது. ஸோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்ட உணவுகள், கண்ட நேரத்தில் சாப்பிட்ற விஷயங்கள், இதுதான் பிரச்சனை. ஸோ இதை தீர்ப்பதற்கு ரொம்ப சிம்பிளான மெடிசன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கை கண்ட மெய் கண்ட அனுபவ முறை. ரொம்ப ஈஸியாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடாம நம்ம காப்பாற்றிக்கலாம். கேஸ்ட்ரிக்கை அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. காற்று தானே நினச்சிங்கன்னா பஞ்சபூதத்தில் காற்று அது மட்டுப்பட்டால், அது குறைந்தால் இல்லை ஹைப்பர் ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு நிறுத்தணும்னு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டவங்க மட்டும் சொல்லணும். சாதாரண கேஸ் நினச்சி விட்டுட்டேன் சார், ஆரம்பத்துலேயே நான் இது தெரியாமல் போச்சு, கேஸ்ட்ரிக் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கேஸ்ட்ரிக் எனக்கு மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் உருவாக்குச்சு. அடைப்பு என்பது காற்றுல இருந்தால் என்ன, கொழுப்பில் இருந்தால் என்ன? அடைப்பு இருந்தால் மூளையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்கு. நம்ம நினச்சி கேஸ்ட்ரிக் தானே அப்படின்னு நினச்சி விட்டு சாதாரண விட்டுறக்கூடாது. அதற்கான முழுவதுமாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கான மருந்துகளை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் போதே செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் தரம் சூப்பராக இருக்கும். நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம இஷ்டத்துக்கு பிடிச்சதை சாப்பிடலாம், நல்ல நேரத்தில் ஆரோக்கியத்தில் இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதற்கு ஆரம்பத்திலேயே செஞ்சிடணும். வருமுன் காப்பது தான் மிகப்பெரிய முக்கியம். ஆக இந்த மருத்துவம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவம் தான் இந்த மருத்துவம். ஸோ பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக செய்யும். இதுக்கு அலுப்பு பட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப பெரிய டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் ஹாஸ்பிட்டலில். ஸோ ஜாலியாக ஒரு மருத்துவத்தை சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அதை செய்து நலம் பெறுவோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.